நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, வருஷந்தோறும் ஜூன் 12ஆம் தேதியான இன்னைக்கு உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாளா கடைபிடிச்சிட்டு வரோம். பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பினால் 2002ஆம் ஆண்டு இந்த நாள் முதலா உருவாக்கப்பட்டிருக்கு. குழந்தைகளின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதுடன் அவர்களை கட்டாய வேலைகளில் இருந்து மீட்டு கல்வி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது தான் இந்த நாளோட முக்கிய நோக்கமா கருதப்படுது. வறுமை, போதிய கல்வி வசதியின்மை மற்றும் குடும்ப சூழல் காரணமா குழந்தைகளை வேலைக்கு அனுப்புறத தடுக்கிற விதமா இந்த நாள் அனுசரிக்கப்படுது. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பின் 24வது பிரிவின்படி 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை அபாயகரமான வேலைகளை அமர்த்துறத தடை செய்யறதுக்காகவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுது. அக்டோபர் 10ஆம் தேதி 2006 முதல் ஹோட்டல்கள், வீடுகள் மற்றும் கடைகள்ல 14 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை வேலைக்கு வைப்பது சட்டப்படி குற்றம் அப்படின்னு அறிவிச்சாங்க. புத்தகப்பை சுமக்க வேண்டிய வயதில் வேலைப்பழுவை சுமக்க கூடாது என்ற விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே இந்த நாளோட முக்கிய இலக்காக இருக்கு. ஜூன் 12ஆம் தேதியான இன்னைக்கு நாம எதனால உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாளா அனுசரிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் திரையுலகத்துல நாட்டிய பேரொளி என்று அழைக்கக்கூடிய நடிகை பத்மினி, இவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1932ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துல பிறந்திருக்காங்க. இந்தியாவின் மிக சிறந்த பரதநாட்டிய கலைஞராகவும் முன்னணி திரைப்பட நடிகையாகவும் விளங்கிய நடிகை பத்மினி நிறைய ஹிட் படங்கள் நமக்காக தந்திருக்காங்க. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய மொழிகள்ல 250க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க நடிகை பத்மினி அவர்கள். தமிழ் திரையுலகத்தின் மாபெரும் ஆளுமைகளான எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் ஆகிய மூவருடன் ஒரே காலகட்டத்துல ஜோடியாக நடித்த பெருமை இவருக்கு மட்டுமே உண்டு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட மட்டும் 59 திரைப்படங்கள்ல இணைந்து நடிச்சிருக்காங்க. குறிப்பா தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்துல மோகனாங்கி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல இவங்க ஆடிய நடனமும் நடிப்பும் தமிழ் சினிமா வரலாற்றின் மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். திரைப்படத்தில் நடிகை வைஜெயந்தி மாலாவோட இவர் ஆடிய கண்ணும் கண்ணும் கலந்து அப்படிங்கிற போட்டி பாடல்ல அவங்க ஆடிய நடனம் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு உன்னதமான படைப்பாகும். தமிழக அரசின் உயரிய விருதான கலைமாமணி விருதை முதல்ல பெற்ற பெருமை நடிகை பத்மினி அவர்களுக்கு மட்டுமே உண்டு. தில்லானா மோகனாம்பாள் படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த நடிகை விருதை பெற்றிருக்கிறாங்க. 1990ஆம் ஆண்டு தென்னிந்திய பிலிம்பேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 1961ல மருத்துவர் ராமச்சந்திரன் என்பவரை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில குடியேறிட்டாங்க. அங்கு பத்மினி ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற நடன பள்ளியை தொடங்கி நூற்றுக்கணக்கான அமெரிக்க வாழ் இந்திய குழந்தைகளுக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்திருக்காங்க. 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி சென்னையில காலமாயிட்டாங்க. தமிழ் திரையுலகின் நாட்டிய பேரொளியான நடிகை பத்மினி அவங்கள பத்தி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் திரையுலகத்துல 1960 முதல் 1990 வரைக்கும் குணச்சித்திர மற்றும் நகைச்சுவை வேடங்கள்ல முத்திரை பதித்த ஒரு சிறந்த யதார்த்தமான நடிகரான கல்லாப்பட்டி சிங்காரம் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1938ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதியான இன்னைக்கு கரூர்ல பிறந்திருக்காங்க கல்லாப்பட்டி சிங்காரம் அவர்கள். தன்னோட தனித்துவமான கிராமிய உடல் மொழி, பேச்சு வழக்கு மற்றும் எளிய தோற்றத்தால ரசிகர்களோட மனசுல நீங்காத இடம் பிடிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். நாடகத்துறையில இருந்து சினிமாவுக்கு வந்த இவரு 1966ல வெளியான மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்துல ஒரு சின்ன வேஷத்துல முதலா நடிச்சாங்க. ஆரம்ப காலத்துல எம்ஜிஆர் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் படங்கள்ல சின்ன கதாபாத்திரங்கள்ல வலம் வந்தாரு கல்லாப்பட்டி சிங்காரம் அவர்கள். இயக்குனர் கே பாக்கியராஜ் இவருடைய தனித்துவமான நடிப்பு திறமையை அடையாளம் கண்டு தன்னோட படங்கள்ல முக்கிய கதாபாத்திரங்களை வழங்கியிருக்காங்க. பாக்கியராஜ் படங்கள்ல நடிச்ச பிறகுதான் இவர் ரசிகர்கள் மத்தியில பரவலா பேசப்பட்டிருக்காரு. இன்று போய் நாளை வா திரைப்படத்துல நடிகை ராதிகாவோட தாத்தாவா இவர் நடிச்ச கதாபாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களால மறக்க முடியாத ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். பாக்கியராஜின் அறிமுக திரைப்படமான
சுவரில்லாத சித்திரங்கள் படத்துல இவரு கவுண்டமணியோட இணைந்து நடித்த காமெடி காட்சிகள் இப்ப வரைக்கும் ரசிக்கக்கூடியதா இருக்கும். தன்னோட 24 ஆண்டுகால திரையுலக வாழ்க்கையில 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு கல்லாப்பட்டி சிங்காரம் அவர்கள். இவர் நடிச்ச முக்கிய திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சுவரில்லாத சித்திரங்கள், ஒரு கை ஓசை, அந்த 7 நாட்கள், மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, எங்க ஊரு பாட்டுக்காரன், பெரிய வீட்டு பண்ணைக்காரன், இந்த படங்கள்லாம் இவருக்கு புகழை தந்த படங்கள் அப்படின்னு சொல்லலாம். கல்லாப்பட்டி சிங்காரம் அவர்களுடைய திரை வாழ்க்கையை பத்தி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் சிறார் இலக்கிய உலகின் முடிசூடா மன்னராகவும் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக பத்திரிகை துறையில தடம் பதித்த மாபெரும் எழுத்தாளராகவும் விளங்கிய வாண்டு மாமா அவர்கள். அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி. 1925ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல அரிமளம் அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காங்க. 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி இயற்கை எழுதியிருக்கிறாங்க. 70, 80 மற்றும் 90களில் வளர்ந்த தமிழ் குழந்தைகளின் கற்பனை திறனை தன்னோட எழுத்துக்களாலும் சித்திர கதைகளாலும் செழுமைப்படுத்தியவர் தான் வாண்டு மாமா அவர்கள். தன்னோட சின்ன வயசுலயே தந்தையை இழந்ததால திருச்சியில உள்ள தன்னோட அத்தை வீட்டுல வளர்ந்திருக்காங்க. வறுமையான சூழ்நிலையிலும் ஓவியம் வரைகிறதுல, கதை எழுதுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்காங்க வாண்டு மாமா அவர்கள். ஆனந்த விகடன் இதழ்ல புகழ்பெற்ற ஓவியரான மாலி என்பவர் தான் இவரை சிறுவர்களுக்காக எழுத தூண்டியிருக்கிறாரு. இவருக்கு வாண்டு மாமா அப்படிங்கிற புகழ்பெற்ற புனை பெயரை சூட்டியவரும் ஓவியர் மாலிதான். பெரியவர்களுக்காக எழுதும் போது கௌசிகன் அப்படிங்கிற பெயரில், குழந்தைகளுக்காக அறிவியல் மற்றும் பொது அறிவு படைப்புகளை எழுதும் போது விசாகன், சாந்தாமூர்த்தி அப்படிங்கிற பெயர்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. கல்கி குழுமத்தின் சிறார் இதழான கோகுலம் பத்திரிகையில சுமார் 23 ஆண்டுகள் பொறுப்பாசிரியரா பணியாற்றிருக்கிறாங்க. 1984ஆவது ஆண்டு பூந்தளிர் சிறுவர் இதழின் ஆசிரியராக பொறுப்பேற்று அதுல பல வண்ணமயமான சித்திர கதைகளையும் மாயாஜால கதைகளையும் அறிமுகம் செய்து அத புதிய உச்சத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறாரு வாண்டு மாமா அப்படிங்கிற கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இவரோட மற்ற படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா கதைகள், நாவல்கள், அறிவியல் கட்டுரைகள், மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு சிறுவர்களுக்காக 200க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காங்க. இவரோட மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பலே பாலு, சமத்து சாரு, வீர விஜயன், சிஐடி சிங்காரம். இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இவரோட திறமையை வெளிக்காட்டுறதுக்கான சவாலான கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அறிவியல் அற்புதங்கள், புதையல் வேட்டை, வரலாற்று பின்னணிகள் அப்படின்னு பல்துறை சார்ந்த விஷயங்களை எளிய தமிழ்ல குழந்தைகளுக்கு கொண்டு சேர்த்த வாண்டு மாமா தன்னோட 89வது வயதுல சென்னையில காலமாயிட்டாங்க. பல்வேறு படைப்புகளை நமக்காக தந்த வாண்டு மாமா அவர்களை பற்றின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.